அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் 17ஆம் தேதி சென்னை வருகிறார் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் கே.சி. வேணுகோபால். இந்த வருகை என்பது தொகுதி பங்கீட்டில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்திய காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வரும் 17ஆம் தேதி சென்னை வர இருக்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய கூட்டத்திலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ கே.சி. வேணுகோபாலனுடைய இந்த வருகை அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக காங்கிரசினுடைய நடவடிக்கைக்கு எது போன்ற ஒரு உத்வேகமாக இருக்கும்? காயத்ரி, வரும் 17ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சென்னை வருகிறார். முகப்பேரில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள் கூட்டம், அதே போல அங்கு ஒரு பாத யாத்திரையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த பாத யாத்திரையிலும் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இதற்கு முன்னதாக 5ஆம் தேதி அவர் வருவதாக தகவல் வெளியானது. ஆனால் அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் காரணமாக அவர் வரவில்லை என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் 17ஆம் தேதி அவர் வர இருக்கிறார். முகப்பேரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மஹாலில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் அன்று மாலை 6 மணிக்கு தேர்தல் ஆயத்த பணிகள் தொடர்பாக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கே.சி. வேணுகோபால் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்திற்கு முன்னதாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்கும் நோக்கத்தோடு பாஜக செயல்படுவதாக கண்டித்து செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு பாத யாத்திரை முகப்பேர் மேற்கு மசூதி அருகில் தொடங்கி முகப்பேறு கிழக்கு பேருந்து நிலையம் வரை நடைபெற இருக்கிறது. இந்த பாத யாத்திரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அன்றைய தினம் காலை பாண்டிச்சேரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கே.சி. வேணுகோபால் கலந்து கொண்டு மத்திய நிகழ்ச்சியில் சென்னையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 22ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என திமுக தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தற்போது கே.சி. வேணுகோபால் தமிழகம் வர இருக்கிறார். ஆனால் இங்கு வரும்போது முதலமைச்சரையோ அல்லது திமுக முக்கிய தலைவர்களையோ சந்திப்பதற்கான நேரம் எதுவும் தற்போது வரை காங்கிரஸ் தரப்பிலிருந்து எதுவும் கேட்கப்படவில்லை. இருப்பினும் வரும்போது சந்திப்புகள் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காயத்ரி, நன்றி தமிழரசி விவரங்களுக்காக. இது வந்துச்சா உங்களுக்கு? அல்லது முதலிருந்து 1000 வருது. ஆரம்பத்துல வருது. என் பசங்களுக்கு தான் படிப்பு செலவு தான் ஆகிருக்குது. சரி, இது யாருது? என் மக. பேர் என்னம்மா? ராஜலட்சுமி. என்ன படிக்கிற? காமர்ஸ். காமர்ஸா? சரி, நல்லா படி. மற்ற திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பசங்களுக்கு படிப்பு மாசம் 1000 ரூபாய் வருது. பசங்க லேப்டாப் ஒன்று வந்துருக்கு. அப்படியா? இவ்வளோ கவர்மெண்ட் வந்து இவ்வளோ செலவு வருது உங்களுக்கு? அதனால எங்களுக்கு எவ்வளோ உதவி இருக்குது. ஆமா. அரசின் திட்டங்கள் பயனுள்ளதாக இருப்பதாக ஒரு பெண்மணி முதலமைச்சரிடம் தெரிவித்த வீடியோவை வெளியிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், ஒவ்வொரு வீட்டிற்கும் அரசினுடைய திட்டங்கள் சென்று சேர்வதுதான் திராவிட மாடல் அரசின் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார்.